நம்ம கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணையை எப்போவுமே நம்ம கூடவே தான் இருக்கணும்னு நினைப்போம். ரொம்ப போராடி அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை வீட்டில் பார்த்து நம்மளை திருமணம் செஞ்சு வச்சுருக்கலாம். இப்படி எப்படி இருந்தாலும் சரிங்க, நமக்கு பிடிச்சி போச்சுன்னா எப்போவுமே அவங்கள பிரியாமல் நம்ம கடைசி காலம் வரைக்கும் அவங்க கூட சேர்ந்தே வாழ்ந்துட்டு அவங்க மடியிலேயே நம்ம உயிர் பிரியணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு அன்பான உள்ளங்களும் இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் ஏதோ ஒரு காரணம் அது தம்பதிகளை பிரிச்சிடுது. ஒன்று வெளிநாட்டில் வேலை கிடச்சிடும், இல்லைன்னா ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடும். அப்படி இல்லைன்னா அவங்களே குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக அந்த தம்பதிகளை கணவன் மனைவியை சேர்ந்து பேசி நம்ம இத்தனை காலம் பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே மனம் ரொம்ப வருத்தத்தோடையும் பிரியவே மனம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் நமக்கு வரணும், நம்மளை நம்பி நம்ம குடும்பத்தால் இருக்காங்களே சொல்லிட்டு அவங்களுக்காக அந்த தியாக உள்ளத்தோட பிரியவே மனசு இல்லாமல் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு தம்பதிகளும் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். அவங்களெல்லாம் என்னென்னு சொல்கிறதுங்க, ரொம்ப மதிக்கத்தக்கவர்கள். அவங்க எல்லாம் அவ்வளோ ஆசையும் அன்பும் எல்லாமே இருந்தும் எங்கேயோ இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபோன்லையோ வீடியோ கால்லையோ அப்படி தான் அவங்கள பார்க்க முடியும். எப்போ திரும்பவும் வருவாங்க, எப்போ அவங்கள நம்ம சந்திக்கலாம், திரும்பவும் எப்போ நம்ம அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறோன்ற ஒரு ஏக்கத்திலேயே வாழ்நாட்கள் செல்லுங்க. இந்த வாழ்நாட்கள் ஒரு நாள் நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம சேர்ந்துருவோன்னு ஒரு நம்பிக்கை தான் அந்த வாழ்க்கையை நம்மளை கொண்டு போகும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களாம் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பக்கத்தில் நம்ம மனைவி இல்லாமல் குழந்தைங்கள் இல்லாமல் அவங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோன்னு சின்னதாக ஒரு மனசு திருப்தியோடு வேலை செய்வாங்க. அவங்களே அவங்களுக்கு சமாதானம் சொல்லிப்பாங்க. நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம், நம்ம மனைவிக்காக கஷ்டப்படுறோம், நம்ம கணவருக்காக கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைங்களுக்காக கஷ்டப்படுறோன்னு அவங்களே சமாதானம் சொல்லிப்பாங்க. இப்படியெல்லாம் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களும் இருக்காங்க. சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தும் மனம் பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் வாழக்கூடியவங்களும் இருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் தாங்க சேர்ந்தும் இருப்பாங்க, மனதளவுலையும் பிடிச்சமான ஒரு வாழ்க்கையும் நடத்திட்டுருப்பாங்க. உண்மையிலே அவங்க தாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க. அமைஞ்சவங்க கொடுத்து வச்சவங்க, சேர்ந்து வாழ்கிறவங்க கொடுத்து வச்சவங்கன்னா இந்த இராணுவத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு